இது தப்புங்க. யார் தப்பு பண்ணால் யார் தப்பு செஞ்சாலும் கைது பண்ணணும். நம்ம விஷுவலாக பார்க்குறோம், 2 பக்கம் தான் அடிச்சுக்கிறாங்க. அதனால யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், தவறு செய்தால் சட்ட ரீதியாக எல்லாருக்கும் ஒரு சமமான சட்டமாக தான் இருக்கணும். இவருக்கு ஒரு சட்டம், அவருக்கு ஒரு சட்டம்ன்றது தப்பான ஒரு விஷயம். எல்லாருமே ஒரே சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். தப்பு செஞ்ச தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். எல்லா இடத்துலையும் என்னோட பிரச்சாரம் சட்ட ஒழுங்கை பற்றி நான் பேசிட்டு தான் வரேன். கஞ்சா, டாஸ்மாக்கு, செயின் பறிப்பு, கொள்ளை, கற்பழிப்புகள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க. இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஆமாம், காவல்துறை செயல்பாடு என்ன, அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க செய்ய போகிறாங்க. காவல்துறை இன்னைக்கு யார் கண்ட்ரோலில் இருக்குது? முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அவர் தான் அதை சரி பண்ணணும். யார்? முதலமைச்சர் தான் கையில் தான் சட்டம் ஒழுங்கு இருக்குங்க. ஸோ அவர் தாங்க அதை கரெக்ட் பண்ண வேண்டியவர். அதனால் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறிதான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போதை பழக்கம் மிக அதிகமாகிடுச்சுங்க தமிழ்நாட்டில். இது கட்டுப்படுத்தணும். படுகொலைகள் அதிகமாக நடக்குது. இதெல்லாமே தடுக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான பூமி என்பதை நிரூபிக்கணும். அதுதான் நான் கேட்டுக்கிறேன்.